Hello viewers, welcome back to Viva English. இந்த வீடியோல தினசரி யூஸ் பண்ற வாக்கியங்கள் நம்ம பார்க்க போறோம். Okay, let's get started. முன்ன மாதிரி இல்லங்க. எப்படி சொல்லலாம்? It's not like before. அத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. எப்படி சொல்வீங்க? I am tired of hearing it. இது ஒரு phrase. I am tired of. அதை நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிட்டு வேர்பை மட்டும் மாற்றிக்கணும். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் இப்போ புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது, பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்கிக்கலாம், இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட் வாங்கி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அட் லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். நேற்றுலேருந்து இப்படி தாங்க இருக்கு. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் லைக் திஸ் சின்ஸ் எஸ்டர்டே. இங்கே சின்ஸ் எஸ்டர்டே நேற்றுலேருந்து, ஃப்ரம் எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. இப்படியே போயிட்டு இருந்தா என்னங்க பண்றது? அடிக்கடி இப்படி கேட்போம். What to do if it keeps going like this? ஒரு வார்த்தை கூட அவன் என்ன பேச விடல. எப்படி சொல்லலாம்? He didn't let me say a single word. உன்னாலதான், இது எல்லாமே உன்னாலதான். ரெண்டையும் எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். உன்னாலதான், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. இது எல்லாமே உன்னாலதான், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. அதை வெறுத்து போக வச்சுட்டான். எப்படி சொல்வீங்க? He made me sick of it. வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி கேட்பீங்க? What's there to be ashamed of? சொல்லிட்டாச்சும் நீ போயிருக்கலாமே, போயிருக்கலாம்ல அப்படி நம்ம சொல்லுவோம். You could have told me and go. என்கிட்ட சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாமே. பேசியே என்னை அறுத்துட்டான். He talked my ear off. நான் பார்க்கும்போது இல்லை. It wasn't there when I looked. இந்த தடவையும் சொதப்பிட்டேன். I messed up this time too. இத சாப்பிட்டிருக்கியா? Have you eaten this? இத சாப்பிட்டதே இல்லையா? Have you never eaten this? இப்பெல்லாம் நான் கோபப்படுறதில்லை, எனக்கு கோபம் வர்றதில்லை, இப்படிலாம் சொல்லுவோம். I don't get angry these days. These days இப்பெல்லாம், அதுக்கு இன்னொரு வேர்ட் nowadays, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அவன் வந்திருக்கான், அவன் வந்திருந்தான், ரெண்டையும் எப்படி சொல்லலாம்?
ரொம்ப சிம்பிள். அவன் வந்திருக்கான். He has come. அவன் வந்திருந்தான். He had come. அவன் வந்ததே இல்லை. அவன் வந்திருக்கலாமே. இது ரெண்டு எப்படி சொல்வீங்க? அவன் வந்ததே இல்லை. He has never come. அவன் வந்திருக்கலாமே. He could have come. ஏற்கனவே ஒரு could have பார்த்தோம் இல்லைங்களா? வர வேண்டி இருந்துச்சு. I had to come. டயர்டாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக டயர்டாக தான் இருப்பாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? They must be tired. அது இங்க இருக்கட்டும். Let it be here. அவன் யோசிச்சு முடிவெடுக்கட்டும். Let him think and decide. அவனை போக விடாத. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். Don't let him go. நீ ஏன் அவனை போக விட்ட? எப்படி கேட்பீங்க? Why did you let him go? அது கஷ்டமா இருந்தனால. இது எப்படி சொல்லலாம்? Since யூஸ் பண்ணி சொல்லணும். Since it was difficult, அது கஷ்டமா இருந்தனால நான் அதை செய்யலை. Since it was difficult, I didn't do it. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. It seemed so. எனக்கு அப்படின்னு நீங்க சேர்க்க விரும்பினா to me அப்படின்னு கடைசியில் சேர்த்துக்கலாம். It seemed so to me. அப்படி தெரியலாம், ஆனா அது உண்மை இல்லை. It may seem so, but it's not true. எங்க போனாங்க, எங்க போயிட்டாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி கேட்பீங்க? எங்க போனாங்க? Where did they go? எங்க போயிட்டாங்க? Where have they gone? ரெண்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? ஏன்னா டென்ஸ் மாறுது. எப்பவுமே சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். He always sits idle. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். I know what to do. என்ன செய்யணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? How do I know what to do? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். I only know if you tell me. அவனுக்கு நம்பிக்கை ஊட்டு. Reassure him. அவன் சொல்றது அது இல்லைங்க. What he says is not that. ஓகே, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோலேருந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்.
உங்களுக்கு ட்ரை பண்ணி ஆன்சர் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே ஆன்சர்ஸும் வரும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், அதை சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நேற்றுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி தெரியல. ஒரு வார்த்தை கூட அவனை பேச விடாத. இப்போ நானும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். அதை சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. ஐ எம் டயர்ட் ஆஃப் டெல்லிங் இட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஐ எம் டயர்ட் ஆஃப் மாறாது, வேர்ப் மட்டும்தான் மாறும். நேற்றுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, எஸ்டர்டே. ஒரு வார்த்தை கூட அவனை பேச விடாத. டோன்ட் லெட் ஹிம் சே அ சிங்கிள் வேர்ட். அப்படி தெரியல. இட் டசன்ட் சீம் ஸோ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட சேனல் இருக்கிற கண்டென்ட் ஒரு புக் ஃபார்மாட்டாக உங்கள் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வாங்கி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. இனி வாங்குறதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஹார்ட் காப்பி புக், PDF ஃபார்மேட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.